சாமுவேல் அதைதான் பண்றார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கர்த்தர் 3வது முறை கூப்பிடும்பொழுது சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லா பாரத்தையும் சாமுவேல் இடத்துல இறக்கி வைக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் அப்படிதான். அவருடைய இருதயத்துல எவ்வளவோ பாரங்கள் உண்டு. கர்த்தருக்கு மனு குலத்தை குறித்த எவ்வளவு பாரம் கர்த்தருக்கு உண்டு. அந்த பாரத்தை இறக்கி வைக்கும்படியாக அவர் ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். திறப்பில் இருக்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் வேதனைப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியாக தன்னுடைய பாரத்தை இறக்கி வைக்கும்படியாக தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது, தன்னிடத்தில் இருக்கிறது, தான் வெளிப்படுத்த நினைக்கிற எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிதான் கர்த்தர் நம்மிடத்திலும் இடைப்பட அவர் விருப்பமுள்ளவராக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனாலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது அதை நம்ம கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் நம்மோடு பேசும் பொழுது அவருடைய கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிற நிலவரத்தை நாம் காணப்படுகிறோமா என்கிறதை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சாமுவேல் இப்படியாக அவருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கர்த்தர் எல்லா வரும் காரியங்களை குறித்த எல்லா காரியங்களையும் சாமுவேலுக்கு அறிவிக்கிறார். அதன்படியே கர்த்தர் சாமுவேலை நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, நம்முடைய எல்லா வரும் காரியங்களை குறித்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகிறது மட்டும் இல்ல, அவர் நமக்கு சொல்லுகிற எல்லா வார்த்தையின்படியும் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார்.